அல்லேலூயா, அல்லேலூயா. சோஸ்ரம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். அப்போஸ்தலர் 2:17 கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். படி. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்போஸ்தலர் 2:17 கடைசி நாட்களில். Acts 2nd chapter 17th verse. In the last days, God says, I will pour out my spirit on all people. Your sons and daughters will prophesy. Your young men will see visions. Your old men will dream dreams. Even on my servants. சரி, அப்போ கடைசி நாட்கள்னு சொல்லும்போது இயேசு சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பின நாட்கள், அதுதான் கடைசி நாட்கள். இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு இந்த நாட்கள் கடைசி நாட்களில். கடைசி நாட்களில் In the last days, God says, I will pour out my spirit on all people. Your sons and daughters will prophesy. Your young men will see visions. Your old men will dream dreams. அதாவதுமா இருக்கு, நான் என்ன சொல்லுன்னா, அந்த கடைசி நாளுன்னு வருது பாரு, அந்த வேர்டு வெளியே நிறுத்துது. அந்த கடைசி நாள் எதுனா, இயேசு கன்னி மரியாள் வயிற்றில் பிறந்து எல்லாருடைய பாவத்தை, குமாரர் குமார்த்திகள் வயதானது வாலிபர் மூப்பர் எல்லாருடைய பாவத்தை சாபத்தை மரணத்தெல்லாம் ஏற்றுக்கிட்டு கதையை முடிக்கிறார். பிசாசு கதையை முடிக்கிறார், பாவ கதையை முடிக்கிறார், தரித்திர கதையை முடிக்கிறார், மரண கதையை முடிக்கிறார். எல்லா பிசாசுடைய வேலையை செய்து முடிச்சிடுறாரு. அதுதான் கடைசி நாள். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவன் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்றார். அப்போது முதல் நாள் கடைசி நாள். அப்போது ஃபஸ்ட்டு நாளுன்னு ஒன்றுக்குது இல்லை. ஃபஸ்ட்டு நாள் என்ன நாள்? பைபிளில் கடைசி நாளுன்னு சொல்லப்படுது. அப்போஸ்தலர் 2:17 கடைசி நாட்களின்னு சொல்லப்படுது. அப்போது முதல் நாட்கள் எது? ஏதேன் தோட்டம். அதான் மனுஷன் ஆரம்பத்தில் முதல் நாட்களில் பிசாசு என்ன பண்ணால், மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஓட்டலை, மாம்ச சிந்தையை ஓட்டுறான். என்ன சிந்தையை? மாம்ச சிந்தையை, அதாவது பாவத்தை மண்டத்தை எல்லாம் ஓட்டுறான். ஆதாம் ஏவாளை பாவம் செய்ய வச்சு. அது ஃபஸ்ட்டே முதல் நாட்களில். இது கடைசி நாட்களில். அப்போது பைபிளில் ஆரம்ப நாள்னு ஒன்றுக்குது, கடைசி நாள். ஆரம்ப நாள் ஆதாம் ஏவாள் பிறந்த நாள், சிருஷ்டிக்கப்பட்ட நாள் ஏதேன் தோட்டத்திலே. அந்த ஆரம்ப நாளில்
பிசாசு ஏவாளை வஞ்சித்து நன்மை தீமை கனியை சாப்பிட வச்சு, புருஷனையும் சாப்பிட ஆதாமை சாப்பிட வச்சு, இன்னும் பூமி சபிக்கப்பட்டிருக்கோம், முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் சொல்லி ஆவியை ஓட்டலை. தேவாவி, தேவன் ஆவியாக இருக்கிறான்னு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தெல்லாம் ஓட்டலை ஆதாம் ஏவாள் மேலே. பிசாசு மாம்ச சிந்தைய பாவத்தை, சாபத்தை, மரணத்தை, தைத்தத்தை, பாதாளத்தெல்லாம் ஊற்றிட்டான். அப்படி ஊற்றிட்ட பிறகு ஆரம்ப நாட்களில் அந்த மாம்சமான யாவர் மேலும் பிசாசு மாம்ச சிந்தை மரணத்தை ஓட்டுறான். அப்போது ஆதாமின் குமார் தீர்க்க தரிசனம் சொல்ல என்ன சொல்லிடுவோம்? தீர்க்க தரிசனம் பாவத்தை தீர்க்கிறது, பிரச்சனை தீர்த்து வைக்கிற தீர்க்க தரிசனம் கிடையாது. தேவனுடைய தீர்க்க தரிசனம் பேசலாம். நன்மத்தையும் அறியத்தக்கவாறு பிசாசின் தீர்க்க தரிசனம் எல்லாம் பிரச்சனையே பேசுவாங்க. கற்கள் நிச்சா மாம்ச ஜீவன் தீர்ப்பருமே, அதான் நம்ம பிசாசு தீர்க்க தரிசனம். பிசாசு வார்த்தையே பேசி இன்னும் பூமி சபிக்கப்பட்டிருக்கும், முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்க விலகுதா இல்லையா? அப்போ சிலர் 2ஆம் அதிகாரம் 1வது பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்போது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாக ஒரு முழக்கம் உண்டாகி அவர் உட்கார்ந்திருக்கிற வீடு முழுதும் நெருப்பிட்டு, அல்லாமலும் அக்கினி மழமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பினாங்களா இல்லையா? பெந்தெகோஸ்தே நாளில் அவங்க எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்துள்ள வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். இதுதான் கடைசி நாள். அப்போ ஆரம்ப நாள் இது இந்த பிகினிங். ஆதியாகமத்தில் ஆதி மனிதர்கள், ஆதாம் வியாபாரம். அங்கே பிசாசு என்னத்தை ஊற்றினா? ஆவியை ஊற்றலை, தேவாவியை ஊற்றலை. இயேசு தேவாவி ஊற்றி தான் மனுஷனை உண்டாக்குனா. ஜீவாத்மாவாகி ஜீவ வச்சு கனி தான் வச்சார். ஆனால் கொஞ்ச நாளைக்குள்ளே என்ன பண்ணால் நன்மத்தையும் அறியத்தக்க கனியை புசிக்க வச்சு தேவாவியை துரத்திட்டு அசுத்தாவி மாம்ச சிந்தையை ஊற்றிட்டான். அங்கே தான் ஆதாம் காலம், நோவா காலம், சோதம் குமார பட்டணம், அப்படியே வந்து இயேசு வருகையும் மாம்ச சிந்தை மரணம். அதுக்கப்புறம் தீர்க்கதரிசிங்கெல்லாம் வராங்க, தேவடைய தீர்க்கதரிசி வராங்க. அப்புறம் ஆபிரகாம், அப்புறம் ஈசாக்கு, அப்புறம் யாக்கோபு, அப்புறம் தீர்க்கதரிசிகள், சிறிய பெரிய தீர்க்கெல்லாம் கட்சியில் இயேசு காலம் தான் கடைசி காலம். இந்த கடைசி காலத்தில் வந்து இயேசு நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறார், ஜீவ விருத்தத்துக்கு கொடுக்குறார். அதுக்கு பேர் லாஸ்ட் டேஸ், எண்ட் டேஸ். பட் அது இங்கிலீஷில் கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்போது ஒரு மனுஷனுக்கு ஆரம்ப காலம்னு ஒன்று இருக்குது. உனக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கு ஆரம்ப காலம், கடைசி காலம். நான் அம்மா வயிற்றில் பிறக்கும்போது அது ஆரம்ப காலம். என் தாய் என்னை பாவத்தில் அதான் ஆதாம்குள்ளே பிறக்கிறது. நன்மை தீமை கனி ஆதாம் ஏவாள் சாப்பிட்டாங்க பாரு. அப்போது பாவத்தின் சம்பளம் மரணம் தான் இருக்குது என் மேலே, பசுத்தாய் ஊற்றப்படலை. அப்போது ஆரம்ப நாட்களில் ஆதாமுக்குள் பிறந்தாங்க. கடைசி நாளில் இயேசு சந்திக்கிற, இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து பசுத்தாயின் அபிஷேகம் பட்டதுமே நான் கடைசி நாளில் வந்துடுறேன். ஒவ்வொரு மனுஷனும் கடைசி நாள் வரணும். இந்த கடைசி நாளை சந்திக்கலாம், நீ பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஒரு மறுபடியும் பிறவாவிட்டால் தேவடைய ராஜ்யத்துக்குள் என்ன கிறிஸ்துவுக்குள் பிறக்கணும். அப்போ கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்தணும். அல்லேலூயா. அப்போ கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்போ ஆதாமுக்குள் பிறந்த நாம் கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறக்கணும். அந்த கிறிஸ்துவுக்குள் பிறகு தான் கடைசி நாள். புரிஞ்சிச்சா புரியலையா? இப்போ கிறிஸ்துவுக்குள் வரும்போது அது கடைசி நாள். அதான் அப்போஸ்தலர் 2:17 கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். அதாங்க என்னது? அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்துள்ள வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழே இருக்கிற சகல தேசத்திலுமிருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்போது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அப்போது அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷைகளிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவர் பார்த்து இது
இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா, அப்படி வருது. அதில் தான் 17வது வசனத்தில் கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இப்போ நீ கிறிஸ்துக்குள் வரட்டா, நீ ஜீவ விச்சத்து கட்டியில் வரணும். நீ நன்மத்தேமை கட்டினா ஆரம்ப நாள்லேயே தான் இருக்கிற. நீ ஆதாமுக்குள் இருந்தீனா நன்மத்தேமை கனியை சாப்பிட்டு சாகவே சாக கிடக்கிற. பாவத்தின் சம்பளம் வரும். கிறிஸ்துக்குள் வந்தா கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தா கடைசி நாள். புரியுதா இல்லையா? இப்போ ஆரம்ப நாட்கள் இருக்கிறியா, கடைசி நாட்கள் இருக்கிறியா? கடைசி நாளில் கிறிஸ்துக்குள்ள அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கணும். அதுதான் கடைசி நாளில் வாழற விசுவாசி. ஆரம்ப நாள்னா ஆதாம் சிந்திய தேவன் தனக்கு கொடுத்தா ஆவியை ஊட்ட மாட்டார். மாம்சத்தை இருந்த பாவம் மண்ணு தரித்து தான் அவனை தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. திருடவும் கொள்ளவும் அழிக்க வருகிறான் என்று வேறொன்று குறம். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்றார். அப்போ ஆவியை ஆவியை ஊற்றுவேன். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்போது உங்கள் குமார் தீர்க்க தரிசனம் சொல்வார். தீர்க்க தரிசனம் அது ஒரு பிரச்சனை தீர்த்து வைக்க. தீர்க்க தரிசி இயேசு எந்த பிரச்சனையும் தீர்த்து வைக்கிறார். மத்திய மாட்டு லூக்கா யோவானில் எல்லாம் பாவத்தில் சாபத்தில் மரணத்தில் தரித்திரத்தில் பாதாளத்துக்கிற எல்லாரும் தீர்த்து வைக்கிறாரா இல்லையா? திமிர்வாதக்காரன், லேகோன் பிசாசு, பெரும்பாடு உள்ள சரி, குஷ்ரோகி, கூட்டுக்கண்டு, செவிட்டுக்காது, முடவன், செவடன், தரித்திரர், வியாதியஸ்தர், ஆதாமுக்குள்ள நண்பத்தை மாதிரி சாக மரித்தோர் உயிரோடு இருக்கிறாரு. அப்போது கடைசி நாட்களில் என்னது? கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேல் என் ஆவியை ஊற்றுவேன். அந்த ஆவியை ஊட்டுறதுக்கு நீ என்ன பண்ணோம்? கிறிஸ்துக்குள் வந்த அந்த பைதுற்ற பலியை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்குறோம். இப்போ லேகோன் பிசாசு பிச்சவங்கிறான், அவன் மேலே ஆவி ஊட்டுறாரு. அதுக்கு முன்னே என்ன இருந்துச்சு? ஆதாமுக்குள்ள அசுத்தாவி ஊட்டி 2000 பிசாசு பிச்சு இருந்துச்சு. மாம்ச சிந்தையில் இருக்கிறான், மரணத்தில், கல்லறை தோட்டத்தில். அது ஆரம்ப நாள். அம்மா வயதில் பாவத்தில் பிறந்துக்கிறான். ஏசு அவனை சத்தியத்தை கடைசி நாள் கொண்டு வராரு. ஆதாமுக்குள் கிறிஸ்து நல்ல மேய்ப்பன். லேகோன் பிசாசு ஜீவனே கொடுக்குறாரு இல்லையா? அந்த ஜீவரத்தை அந்த பாவ நிவர்த்தி தேவனுக்கு தனக்கு ஆதாமு முழு உலகத்துக்கு கொடுத்தது. அந்த 2000 அசுத்தா பட்டு கூட சமுத்திரம் மாட்டு போயிடுச்சு. அசுத்தாய் மாம்ச சிந்தை போயிடுச்சு. பசுத்தாய் வந்து அவன் சொஸ்த புத்தி அடைந்தால் போடப்பட்டது. நிர்வாணமாக பிணங்கள் மத்தியில் இருந்தால் வஸ்திரம் வந்து இயேசுவின் பாதத்தில் வந்து தக்க பொருள் போய் அவன் ஊழியக்காரனவே மாற்றிட்டார். அல்லேலூயா. அதான் ஆவியின் சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை. அதான் கடைசி நாள். இப்போது நீ ஆதாமுக்குள்ளே வாழ்ந்தேனா நன்மை தீமை, நல்லவன் தீயவன், நன்மார்க்கன் துன்மார்க்கன், நன்மை தீமை கண்கள் நிச்சயம் ஜீவனத்தை பெறுவன். நீ ஆரம்ப நாளில் தான் கடைசி நாளுக்கே வரல. நீ ஒன்றும் கடைசி நாள் வரணும், கிறிஸ்துக்குள் வரணும். அப்போது அப்போஸ்தலரில் 2ஆம் அதிகாரம் பெந்தெகோஸ்தே நாளில் இந்த ஆவியானவர் பலத்தை காற்றடிக்கிற முழக்கம் போல் அவர் 120 பேர் மேலே இறங்குறார். அப்போ தான் சொல்கிறாரு இந்த பேதுரு. அப்போது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாக, யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொய்து விடிந்து 3ஆம் மணி வேலையாக இருக்கிறதே. தீர்க்கதரிசியாக யோவேலினால் உரைக்கப்பட்டது இது நடந்தேறுகிறது. அந்த தீர்க்கதரிசி யோவேல் தான் அந்த தீர்க்கதரிசி சொல்கிறாரு. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவரின் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்போது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். நீ தரிசனத்தை அடைவியான். உன் வாழ்க்கையில் என்ன கோல் வச்சுக்கிற? தரிசனம். அதை கிறிஸ்துவேசு மூலமாக நீ அடைந்து கொள்ளலாம். கிறிஸ்துவேசு விட்டால் தரிசனத்தை லட்சியத்தை அடைய முடியாது. அப்போது கிறிஸ்துவ தேவன் தனக்கு கொடுத்தா நீ தரிசனத்தை அடையலாம். சொப்பனங்களை காண்கலாம். சொப்பனத்தை காண்பார்கள், தரிசனத்தை அடைவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். தரிசனம், சொப்பனம், வாக்கு தத்துவம், ஜபம் எல்லாத்துக்கும் பதில் கச்சிடுமா பசுத்தாய்வு மேலே ஓட்டுனா கிடைக்குதா இல்லையா? அப்போ கிறிஸ்துக்குள் வந்தால் தரிசனம், சொப்பனம், வாக்கு தத்துவம், உன்னுடைய எதிர்காலம், பாவத்துக்கு வருகா, தேவநீதி, மரணத்துக்கு, உயிர் தரிசனம் எல்லாத்துக்கும் பதில் வந்துச்சு. உனக்கு கிறிஸ்துக்குள் வந்துட்டா பேடை தொலைஞ்சிச்சு. பாவன்ட்டு மரணம் நீ பசுத்தாய் ஓட்டப்பட்டுச்சு உன் மேலே. அப்போது நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். அப்போ பெந்தெகோஸ்தே நாளில் பசுத்தாய் ஊட்டப்பட்டதுமே அவர்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. தீர்க்க தரிசனம் தேவி நீதி டு இது ஜீவ வார்த்தை தான் தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம் என்னது?
ஜீவ வார்த்தை. பிசாசு வார்த்தைனாக்கா ஆதாமின் வார்த்தை, ஆதாமின் சிந்தை, ஆதாமின் வார்த்தை, நன்மை தீமை வார்த்தை. அங்கே மாம்ச சிந்தை தான் இருக்கும், அங்கே பிசாசு கிரி தான் இருக்கும், அங்கே அசுத்தாவி தான் கிரியை செய்யும், அங்கே பாபத்தின் சம்பளம் மரணம் இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ கடைசி நாள்லாம் புரியுதா? கிறிஸ்துக்குள் வந்துட்டா நீ கடைசி நாள். கிறிஸ்துவை விட்டுட்டு ஆரம்ப நாள்லே இருக்கிற, ஏதேன் தோட்டத்திலே இருக்கிற ஒன்றும் ஆதாம் ஏவாள் வழி தான் பார்த்துக்கிறேன். நன்மை தீமை காரியத்தில் தான் இருக்கிறேன். நன்மை தீமை காரியம் தான் ஆவி ஊட்டாது மேலே, அசுத்தாவி தான் ஊற்றப்படும். அசுத்தாவி எங்கேயும் அங்கே சிறையிருப்பு தான் இருக்கும். அப்போ நீ ஒரு மனுஷனை பார்த்தா அவனை கடைசி நாளில் கொண்டு வரணும், ஆரம்ப நாள்லேயே வச்சுருக்கூடாது, ஆதாம்குள்ளே வச்சுக்கக்கூடாது. உங்கள் குடும்பத்தை, உன் தாய் தகப்பன், சொந்த பந்தம், எல்லாரும் ஏரியாவில் இருக்கிற ஜனங்க எல்லாம் கடைசி நாளில் கொண்டு வா, கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வா. அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்து, பசுத்தாய் ஊற்றுறா மேலே. அதான் மாம்சமான யாவரும் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்றார். சரிமா இல்லையா? ஆவின்னு அது பசுத்தாவி. அந்த பசுத்தாவிக்குள்ள விடுதலை. ஆவி தேவன் ஆவியாக இருக்கிறார், மாம்சமா இல்லை. மாம்சத்தை தான் ஜென்ம சுபாவம், பகை, கசப்பு, வைராகி, கோபம், சண்டை, சுயநீதி, அதான் அசுத்தாவி. மாம்சத்தை என்னன்னா ஜென்ம சுபாவத்தை ஊற்றிட ஆரம்ப நாட்களில். என் தாய் என்னை பாவத்தில் கருத்தர், நான் துர்குணத்தில் உருவாகி இருக்கிறேன். ரோமரும் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்ற அடுத்த இலவச கிறிஸ்துவ மீட்பை கொண்டு நீ பசுத்தாவிக்குள் கொண்டு வந்துடலாம். ஜீவ மார்க்கத்தை கொண்டு நன்மத்தை மறியத்தவர் இயேசு. இயேசு நானே வழியும் சத்தியமா அந்த ஜீவனில் தேவ நீதி தூவித்தல் இயேசுக்கு சாமண்ட வாக்கு தத்துவத்தை பிதாகுமார் பசுத்தாவிக்கும் ஆதாம் வந்து மூடு உலகத்தில் பசுத்தாவி மேலே இறங்கிட்டான். பசுத்தாவி அக்னியாக இருக்கிறாரு, புறாவாக இருக்கிறாரு. அந்த பசுத்தாவில் இயேசுக்கு சாமண்ட வாக்கு பரலோக ராஜ்யமே இருக்குது. அப்போது கடைசி நாட்களே நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரர் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாளிலே என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். அப்போது ஊழியக்காரன் மேலே, ஊழியக்காரி மேலே, விசுவாசி மேலே தேவ ஆவியை ஊற்றல. கிறிஸ்துக்குள்ளேயே வச்சுக்கணும். கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதம் வந்து மூடு உலகத்து சபை விசுவாசிகளுக்கு கொடுக்கணும். நன்மை தீமை காரியத்தையே பேசியிருந்தாங்கன்னா அசுத்தாவி தான் ஊற்றப்படும் அவங்க மேலே. பசுத்தாவிக்குள்ளே சாப்ப பாவ மனதர் பாதாளமே இருக்குது. பசுத்தாவிக்குள்ளே தேவ நீதி உயிர்த்தல் பரலோக ராஜ்யமே இருக்குது. அப்போ கிறிஸ்து இயேசு சரி இயேசு ரத்தத்தை வெளியே போட முடியாது. அது இயேசு ஜீவ ஐஸ்வர்யம், ஜீவவானம், ஜீவ பூமி, ஜீவ சர்வம், ஜீவரத்தம், தேவ நீதி உயிர்த்தல், பாவ மன்னிப்பு, நித்திய ஜீவன், பரலோக ராஜ்யம். அப்போது கிறிஸ்து இயேசுவை தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்தணும், இடைவிடாமல் வெளிப்படுத்தணும், எக்காலத்து வெளிப்படுத்தணும். பசுத்தாவை இறக்கலாம். உங்கள் குமாரரும் குமார்த்திகள் தேர்க்க ஜீவ வார்த்தை பேசுவாங்க. பாவம் மன்னிப்பு, ஆகாது போகாது விலங்கா இப்படிலாம் பேசிக்க மாட்டாங்க. நன்மார்க்கும் துன்மார்க்கும் சுயநீதி பேசியிருந்தாக்கா அது ஆரம்ப நாட்களில் இருக்கிற நீ ஆதாம்குள்ளே இருக்கிற. கடைசி நாளில் கிறிஸ்துக்குள் வர. அப்போ கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்தியை தீர்க்க தரிசனம் ஜீவ வார்த்தையை பேசுவாங்க. அதுதான் தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம் அது எதிர்காலத்துக்கு ஒரு பிரச்சனை தீர்த்து வைக்கிறது. தீர்க்க தரிசி பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, மனத்திலிருந்து, தரித்திலிருந்து எல்லாத்துலேருந்து விடுதலை ஆகலாம். இயேசு ஒரு தீர்க்கதரிசி. இயேசு அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, சுவிசேஷகர், போதகர், மேய்ப்பர். இந்த 5 சேர்ந்தது தான் இயேசு. அந்த இயேசு ஒரு ஜீவ விச்சத்துக்கு அந்த ஜீவசில தேவி நீதிட்டு உயிர்த்ததில் இருக்குது. அதை பிதாகுமார் ஆதாம் வந்து மூடுவதுக்கு பாவம்ட்டு மறந்து விடுது, பசுத்தாய் ஊற்றப்படும். அப்போது நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் நிலையில் வார்த்தைகளும் நிலையத்தில் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அப்போது கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்போ என்ன பண்ணோம்? ஆவியை ஊட்டுறோம், பசுத்தாவி இறக்கணும் ஜனங்க மேலே. அதை கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வரணும். கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் வந்து மூடு உலகத்துக்கு பசுத்தாவி ஊற்றப்படும். அப்போது சார் 2 பெந்தகோசே என்னும் நாள் வந்தபோது அவர் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்போது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருக்கிற வீடு முழுவதும் நிரப்பெற்று, அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கிற நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்துள்ள வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அப்போது பரிசுத்தாவி வந்து இறங்குது. அதுதான் கடைசி நாள். இப்போது ஒரு மனுஷனை பார்த்தா ஆரம்ப நாள்னு ஒன்றுக்குது, கடைசி நாள். ஆரம்ப நாள்லேயே வந்துட்டு ஆரம்ப நாள்லேயே வாழ்க்கை முடிச்சுட்டானாக்கா நித்திய பாதாளம் தான், ஆதாமின் சிந்தை மரணம். அப்போது கடைசி நாளுக்கு அந்த மனுஷனை கொண்டு வரணும். கடைசி நாளில் கிறிஸ்துவை சந்திக்கிற நாள் தான் கடைசி நாள்.
அதான் கடைசி நாட்கள் தெளிவாக சொல்கிறார். அப்போஸ்தலர் 2:17 பவுல் கடைசி நாட்களில்னாக்கா கிறிஸ்து வரார். கடைசி 4000 வருஷம் ஆதாம் காலம் தொடங்கி 4000 வருஷத்தில் கிறிஸ்து வந்து பாவத்தின் சம்பளம் வந்து முடிவு கட்டுறார் சிலுவையில். பாவத்தின் பிதாவே இருக்கு மன்னியும் என்று சொல்லி ஜீவரத்தம் கொடுக்குறாரு இல்லையா. நம்ம பேர் சொல்லி தேவனுக்கு தனக்கு ஆதாம் பாவன்ட்டு மனத்தை ஐத்து பசுத்தாய் விட்டு தேவத்தை கடைசி நாட்கள் கொண்டு வராரு. அப்போ நம்ம மேல் பசுத்தாய் ஊற்றப்பட்டதுமே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அல்லேலூயா. உங்கள் குமாரன் குமாரத்தை தீர்க்கதரிசி சொல்வார்கள். ஜீவ வார்த்தையை பேசணும். ஆமாம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்லணும். இயேசு ஜீவனை பரிபூர்ண பிதாகுமார் பசு ஆதாம் வந்து மூணு வாய்நாள்லாம் பேசணும். இடைவிழா ஆரம்ப நாளில் என்ன பேசியிருந்தேன்? ஆதாம் நன்மை தேம வார்த்தையே பேசியிருந்தேன். அது இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானத்தை திருவந்தியத்தை நன்மை தேம வார்த்தையை மாம்ச சிந்தியிலே போகக்கூடாது. கவலை பழம் வெறுப்பு கசப்பு சுயநீதி அநீதியிலே போனாங்க. அது அசுத்தாவி. அதனால தான் இயேசு கவலைப்படக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது, பயப்படும். இதெல்லாம் அசுத்த ஆரம்ப நாட்களில் வார்த்தை, நன்மை தேம வார்த்தை. அசுத்தாவி தான் பிடிக்கும். திருடுறது கொண்டது ஐக்கியமாக தான் வாழ்க்கை. திருடவும் கொள்ளவும் அழிக்க வருகிறான் என்றே வேறு ஒன்றுக்கு வரும். அப்போ என்னத்தையும் பண்ணோம்? ஜீவ வார்த்தை பேசு. என்ன தாவி சொல்கிறான், என் நாவு நாள்தோறும் உமது நீதி உமது துதி சொல்லிக்கொண்டே இருக்கும். கர்த்தரை நான் எக்காலத்தில் துதி எப்போது என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயம் பிரிதியாக ஜீவ வார்த்தையே பேசுகிறான். கிறிஸ்து கத்துக்கு ஆபிரகாம் பலி பெறுது ஒரு 18 ஆட்டுக்குட்டிய தேவன் தனக்கு எங்கே போனால் பலி இது அது இயேசு அன்புறுத்தி காட்டுது. அவருடைய வழிகள், அவருடைய பிரமாணம், அவருடைய சத்தியம், ஜீவ பிரமாணம், ஜீவ வார்த்தை. அப்போது தேவன் கருத்த காரியங்கள் எல்லாம் தேவன் தர ஆவி பசுத்தாய்வு மேலே ஓட்டுவோம். நன்மத்தேம காரியத்தை தேவன் பிசாசு அசுத்தாய்வு தான் ஓட்டப்படும். அங்கே திறந்து கொண்டு ஐந்து ஜீவன் பாதாளமாக இருக்கும். அப்போது 2 கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்போது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார். நம்ம குமார்த்தியெல்லாம் ஆதாம்குள்ளே பெற்றுட்டுக்கிறேன். அந்த பிள்ளையை கடைசி நாட்களில் கொண்டு வரணும். ஆரம்ப நாளிலே வச்சுருக்கூடாது. ஆதாம்குள்ளே வச்சு நன்மத்தையும் வாழ்க்கையை வாழ வைக்கக்கூடாது. பசுத்தாய் விட்டாது, அசுத்தாய் தான் இருக்கும். அந்த பிள்ளை மேலே எங்கே போனாலும் பிரச்சனை ஆகுது. திருடுறது கொண்டு தைக்கியமாக தான் முடிவு பாதாளம். அது கிறிஸ்துக்குள் கூட கடைசி நாட்களில். அப்போ கடைசி நாள்லாம் என்னது? கிறிஸ்துக்குள்ளே கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு கொண்டு வரணும். அல்லேலூயா. இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் ஓட்டும்போது பசுத்தாய் ஊட்டப்படுது. தீர்க்க தரிசனம் ஜீவ வார்த்தை இயேசு கிறிஸ்து ஆமண்ட வாக்கு தத்துவம். அது பிதாகுமார் பசுத்தாய் கொடுக்கணும். ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கொடுக்கணும். வாய்நாள்லாம் கொடுக்கணும். இடைவிடாமல் கொடுக்கணும். எக்காலத்துக்கு கொடுக்கணும். சோர்ந்து போகாமல் கொடுக்கணும். பாவம்ட்டு மருத்துவ இதில் பசுத்தாய் விட்டு தேவதூர்களாக வருவாங்க. ஜாம்பலமா. அப்போது என்னுடைய ஊழியக்காரன் மேலும் கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்போது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனைகளை காண்பார்கள். எல்லா தரிசனத்தையும் அடையலாம். கிறிஸ்துக்குள் வட்டா அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்து கொடுக்கணும். பேர் விசுவாசி, ஊழியக்காரர், ஊர் செல்ல, நாட்டு அச்சுவாசி இல்லை, எங்கே பார்த்தாலும் பார்க்க கசப்பு வைராய்க்கும். ஊருக்கு 2 பேர் கசப்பு, தெருவுக்கு 2 பேர் ஊழிக்காரர் பார்க்க அசுத்தாவிட்டு தான். அசுத்தாவி தான் எனக்கு அந்த ஊழிக்காரர் விசுவாசி மேலே. கிறிஸ்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு வந்து அன்பு ஜீவனை பரலோக ராஜ்யத்தை கொடு. இயேசு இவ்வளவாய் அன்புக்கு வந்து என்ன பண்ண ஜீவரத்தத்தை கொடுக்குறாரு. பிதாகுமார் பசுத்தாய் ஆதாம் வந்து மூடு அசுத்தாய் தச்சு பசுத்தாய் இருக்கு. ஜீவ வார்த்தை பேசு. கடைசி நாட்களில் நாமத்தினாலே பிசாசுகள் துரத்துவார்கள். நவமான பாசைகளை பேசுவார். நவமான பாசனா ஜீவ வாக்கு தத்தங்கள். தேவி நீதி உயிர்த்தல் பாவம் பண்ணி பிரச்சு சபிக்குள் ஆஸ்வதி பகைக்குள் நன்மை செய் சத்துரு துன்ப ஜபடு கிறிஸ்துவை பேசு. தேவி நீதி உயிர்த்தல் பரலோகராஜ் எல்லையற்ற அன்பு எல்லையற்ற பசுத்தம். தேவி நீதி உயிர்த்தல் தேவனுக்கு தனக்கு ஆதாம் வந்து மூடு உலகத்துக்கு அசுத்தாய் பசுத்தாவே இருக்க தேவதூர்கள்லாம் வர நீ தரிசனங்களை அடைவாய். ஜபத்துக்கு பதில் உன் விண்ணப்பத்துக்கு பதில் உன் வாக்கு தத்துவம் எல்லாம் நிறைவேறும். அடைந்து விடுவாய். ஆரம்ப நாளிலே இருக்க சுயநீதி அநீதி கவலை பயம் வெறுப்பு கசப்பு நன்மத்தை வந்தால் அசுத்தாவி தான் உன் மேலே இருக்கும். அது ஆரம்ப நாள்லேயே இருக்கிற ஆதாமுக்குள்ளே பிறந்ததுலே இருக்கிற கிறிஸ்துக்குள் வரல. கடைசி நாளில் வரல. ஜாமல்லமா. அப்போது கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்போது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகள் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை உங்கள் மூப்பர் சொப்பனை காண்பர். என்னுடைய ஊழியக்காரரின் மேலும் உன் ஊழியக்காரர்கள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்போது அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள். அப்போது பசுத்தாய் ஊற்றுனாக்கா கிறிஸ்துக்குள்ளே வரணும். அசுத்தாய் ஆதாமின் சேர்ந்த நன்மத்தேம காரியத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தா அசுத்தாய் ஊற்றப்படும். அது சாகவே சிறையிருப்பில் தான் போய் முடியும். பசுத்தாய் கிறிஸ்து அந்த கிறிஸ்து நானே வழியை சத்தியம் ஜீவனமாக ஜீவ வித்தத்துகள் வரும். அதனால தான் திருடமும் கொள்ளும் அழிக்க வருகிறான் என்று வெறும் நானும் அவைகளுக்கு ஜீவனுடைய பரிபூர்ணப்படம் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனே கூட மத்திய மார்லோக அமுது எங்கும் சுற்றிக்கிற இயேசு. எல்லாம் ஆரம்ப நாட்டில் ஆதாமுக்குள்ளே பிறந்துக்கிறாங்க. எந்த நாட்டுக்கு போய் எந்த ஊருக்கு போ இயேசு சொல்ல நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். என் பிதா ஜீவனுக்குமான ஜீவனுடையராக இருக்கும்படி அவர் ஆவியான ஜீவனுடையார். இயேசு யாரை பார்த்தா அவர் நானே நல்ல மேய்ப்பு ஜீவரத்தம்
தேவனுக்கு தனக்கு ஆதாம் அசுத்தாய் தோற்றி பசுத்தாயிரு. இனி பாவம் செய்யாது, கிறிஸ்துக்குள்ளே இரு. திருப்பி ஆரம்ப நாட்கள் போயிரு, கிறிஸ்து கடைசி நாள் கிறிஸ்துக்குள்ளே இரு. நாடி திராட்சை நீங்கள் ஒருவன் என்ன வார்த்தை நிலையத்தில் மிகுந்த கனிகள் கொடுப்பான். தேவ நீதி உயிர்த்தத்தில் பாவம் மன்னிப்பு நிச்சயத்தில் பரலோக ராஜ்யம் பிதா குமார் பசுத்தாக்கி ஆதாம் வந்து மூலத்து கொடு, இடைவிடாமல் கொடு, எக்காலத்தை கொடு, சோர்ந்து போகாமல் கொடு. பாவம் மன்னிப்பு நிச்சயத்தில் பரலோக ராஜ்யம் உபேல் ஓட்டப்படும். அதான் தேர்க்க தேசம். பசுத்த பிதாவே இந்த அருமையான ஆடுவே இந்த மதிய வேலையில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். பயப்படாதீங்க, கலங்காதீங்க, தீயாதீங்க. ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தியோ ஜீவனம் சமாதானம். ஆரம்ப நாட்களிலே இருக்காதீங்க, கடைசி நாட்களுக்கு வாங்க. ஆரம்ப நாட்கள் ஆதி மனிதன் ஆதாம் ஏவாலும் தேவ கட்டளை மீறி தோட்டத்தின் நன்மை தீமை அறியத்தக்க கணிப்பு சாகவே சாவாய். அந்த ஆதாமுக்குள் பிறந்த வருத்தப்பட்டு எல்லோரும் எண்ணி நானே ஜீவப்போ இந்த அப்பத்தை பிடிச்சி திராட்சை பானம் பண்ணுங்கள். கிறிஸ்துக்குள் வாங்க. அதுதான் கடைசி நாள். கடைசி நாட்களில் மாம்சமான யார் என் ஆவியை ஊட்டுவேன்னு சொல்லிக்கிறார். இந்த 2000 வருஷத்துக்கு மேலே கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். அந்த கிறிஸ்துவின் சத்தத்துக்கு ஜீவ சரட்சி ஒரு விலையை வானத்தோடு பரலோகராஜ் இயேசுக்கு சாமட வாக்கு தத்தம் வைக்குது. அது ஊம்பே சொல்லி உங்கள் குமாரன் குமார்த்திகள் சுற்றியிருக்க மனைவி பிள்ளைகள் பற்றி தேவ நீதி சுகத்தில் பரலோகராஜ் இந்த பிதா குமார் பசு ஆதாம் வந்து மூவத்துக்கு அசுத்தாய் இருக்குது. தேவத்தெல்லாம் பணிவிடை செய்தி போய் நீ அதிகாரி இனி பாவதி கிறிஸ்துக்குள்ளே இயேசு மத்திய மார்க்கோடு எங்கும் சுற்றி தந்தார். பிசாசின் பாலங்கள் ஆக்கக்கூடிய யாவரும் வெளியில் ஆக்கும்படி நல்ல மேய்ப்பனாகியவர் எல்லா ஜீவ சொல்ற ஜீவரத்தை இயேசுக்கு சாமண்ட வாக்கு தத்தத தேவன் தனக்கு ஆதம் அசுத்தத்தை பசுத்தாயிருக்கி மாபெரிய ஏப்பில் கொண்டு வந்தது போல இந்த செய்தி கேட்க பயன்படுத்தும்படி ஜெபிக்க தாவே. கர்த்தர் பெரிய காரியம் செய்யும். ஆதாமின் சிந்தை மனு கிறிஸ்து சிந்தையோ ஜீவன சமாதானம் சொல்லப்பட்டது. ஆண்டு இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொரு கடைசி நாட்களுக்குள் கொண்டு வரும்படி ஜெபிக்க தாவே. ஆரம்ப நாட்கள் ஆதாமுக்குள் பிறந்தவர்கள் கிறிஸ்துக்குள் வரட்டும். கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் வந்து மூணு வாய்நாளாக கொடுக்கணும். இடைவிட அவங்க எக்காலத்து சோதம் அசுத்தாயத்தோடு பசுத்தாய்க்கு தேவத்தோட தீர்க்கதை சொல்லி மாம்சமான அவள் ஆவி விட்டு தரிசனங்கள் ஆயிட்டு சொப்பனைகள் காணட்டுங்க தாவே. இந்த செய்தியை கேட்குறோடு அப்படி ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கும். மாபெரிய ஏப்பில் கொண்டு வரும்படி ஜெபிக்கும். இயேசு நாமத்தில் லாஜர் இருக்கும் ஜீவனில் நல்ல பிதாவே. கர்த்தருக்கு மகிழ்வு உண்டாவதாக. என்னுடைய பேர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபை இருக்குது. ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக செய்து ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லூர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ள ஒரு சேனல், எஃப்ஜிசி வெல்லூர் ஒரு சேனல். இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னொரு சேனல் துளசிராம் தாமஸ் ஒரு சேனல், சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் ஏப்பில் பங்கு பெறணும்னா என்னுடைய செய்திகளை கேளுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள். 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை நான் போதி உலகத்தில் எங்குமே கேட்டு விலையேற்பட்ட சத்தியங்கள் உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளும் அந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர். இன்னும் ஏராளம் செய்திகளை கொடுத்துருக்கிற கடைசி நாளில் எழுப்புதல் ஊழியங்கள். இந்த செய்தியை மிஸ் பண்ணாதீங்க. மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். இன்னும் ஏராளமான செய்திகள் கூட தினந்தோறும் கொடுக்க விலையேற்பட்ட சத்தியங்களை கேளுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு கடைசி நாட்கள் பெரிய காரியங்கள் செய்வார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கடைசி நாள் ஏப்பில் தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வார். இந்த செய்தி 4/3/2025 எஃப்ஜிசி வெல்லூர் பகுதியிலே கொடுக்கப்பட்டது.